வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அது போக வரக்கூடிய வாரத்துல இருக்கும் முக்கிய நிகழ்வுகள பற்றியும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம மார்க்கெட்ட எந்த வகையில பாதிக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இதுல நம்ம விரிவா பார்ப்போம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த வாரம் நம்ம மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். ஸோ கடந்த வாரம் நம்ம மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் தான் போஸ்ட் பண்ணுச்சு. ஒட்டுமொத்த ஒரு வாரத்தோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம எடுத்து பார்த்தா ஒரு கன்சாலிடேஷன் தான். லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் மட்டும் ஃப்ரைடே மட்டும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு சிறப்பான பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருந்தது. ஆனால் இது அதுக்கு முந்தைய வாரத்தோட கம்பேர் பண்ணும்போது இருந்ததை விட ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு ஏற்றத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கு. ஸோ பெரிய அளவுக்கு வீக்லி நம்ம பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஒரு சைட் வே பண்ணி லாஸ்ட் ட்ரேடிங் செஷனை மட்டும் சிறப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முந்தைய வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் வாரோட இம்பாக்ட் இருந்தது. கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவு நடந்தது. ஸோ அதுக்கப்புறமும் வார் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உக்கரமாக நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ மிடில் ஈஸ்ட் அண்டு அமெரிக்கா, ஈரான் இந்த பதற்றம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு நம்ம மார்க்கெட்டை பாதிக்காமல் இருக்குது. ஸோ ட்ரெண்டே நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, ஸோ இந்த பாதிப்பு ஏதோ அன்னன்னைக்கு ஒவ்வொரு நாள் மட்டும்தான் அந்த பாதிப்பு ஏற்படுதே தவிர தொடர்ந்து இந்த பாதிப்பு போரோட பாதிப்பு இருக்கான்னு கேட்டால் டெஃபினட்டாக நம்ம மார்க்கெட்டில் ஏற்படுறதில்ல. அண்டு க்ரூடு பார்க்கும்போதும் தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது. இந்த க்ரூடோட ஒரு இம்பேக்ட் நம்ம மார்க்கெட்டில் இருக்கான்னு கேட்டால் அதுவுமே இல்லை. ஸோ சில க்ரூட் ரிலேட்டடான பங்குகளில் மட்டும் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. அங்கேயும் பெரிய அளவுக்கான பாதிப்பு இருக்கான்னு கேட்டால் ஸோ சொல்லிக்கும்படியான பாதிப்பு இல்லை. நல்ல ஒரு ஏற்றம் நடந்திருக்கு க்ரூடை பொறுத்த வரைக்கும். பட் பெரும் பாதிப்பு நம்ம மார்க்கெட்டில் ஏற்படாமல் இருக்குது. ஸோ போர் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டை பாதிக்கலை. ஆனால் ஏதோ ஒரு நாள் பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஏதாச்சும் ரொம்ப மோசமான செய்தி இல்லை சும்மா அவங்க விடக்கூடிய வாய்ஸ் அவடால்கள் நம்ம மார்க்கெட்டை ஏதோ ஒரு நாள் மேபி போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு எண்ணமாக இருக்குது. ஸோ இது நடக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ க்ரூடோட மூமெண்ட்டை நம்ம பார்க்கணும். ஸோ க்ரூடு திரும்ப ஏறும்போது கண்டிப்பாக மார்க்கெட்டில் ப்ரெஷர் ஏற்படுங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஸோ ஸ்லோவாக இந்த க்ரூட் ரிலேட்டட் பங்குகளில் ஒரு சரிவு ஏற்படலாம். குறிப்பாக டயர் செக்டார் பங்குகள் ஒரு சரிவை கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஸோ கொடுக்கணும். டயர் செக்டார் பங்குகள் பொறுத்த வரைக்கும் சியேட்டோட ரிசல்ட்டை நம்ம பார்த்தோம். ஸோ ரிசல்ட் நல்லா இல்லை. இதே ரிசல்ட்டு மேபி மற்ற கம்பெனிஸ்லையும் ஏற்பட்டது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்தர் டவுன்ஃபால் பார்த்திங்கன்னா அப்போலோ டயரில் ஏற்படலாம் அண்டு ஜேகே டயரில் ஏற்படலாம். ஸோ எம்ஆர்எஃப்ல ஏற்படலாம். பட் எம்ஆர்எஃப் எல்லாம் நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட நிறுவனம் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஸோ அங்கே கொண்டு போய் ₹1,00,000 மேலே பணத்தை போடுறதுல அர்த்தம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அந்தளவுக்கு ரிட்டர்ன்லாம் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியாது எம்ஆர்எஃப்பை பொறுத்த வரைக்கும். அதர்வைஸ் அப்போலோ ஒரு ஒர்த்து, அந்த ஜேகே டயர் அது கொஞ்சம் ஒர்த்து. ஸோ அந்த மாதிரி நிறுவனங்கள் பக்கம் நம்மளுடைய பார்வையை வைத்துக்கொள்வது கரெக்டாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது டயர் செக்டர் பற்றிய அப்டேட். அடுத்தது ஸோ இப்போது திரும்ப மிடில் ஈஸ்ட் பஞ்சாயத்து ஏற்படுது. ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருந்தாரு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த போர் பதற்றம் ஏற்படும் போது கோல் இந்தியா போன்ற பங்குகள் ஏறி இருந்தது. ஸோ திரும்ப கோல் இந்தியா பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஏற்றத்தை தருவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஸ்பெக்குலேஷன். ஸோ இந்த ஸ்பெக்குலேஷன் நம்ம பண்ணுறது ரொம்ப ஆபத்து. மேபி ஏறலாம், ஏறாமலும் போகலாம். ஸோ இந்த கோல் இந்தியா போன்ற நிறுவனங்கள் அன்றைக்கி என்ன சொன்னனோ அதே தான் இன்றைக்கும். ஸோ இந்த நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டரான ஒரு ப்ரைஸில் வாங்குறது தான் நமக்கு சேஃப்டியை கொடுக்கும். ஸோ மார்க்கெட்டில் ரிட்டர்ன் என்றைக்கு வேணாலும் பண்ணலாம். ஆனால் சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ ஏதாச்சும் ஒரு தவறான இடத்துல நம்ம பணத்தை போட்டு எதிர்பாராதது நடக்கலைன்னா அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் தான் நம்ம முழிச்சிட்ருக்கணும். ஒன்று லாஸ் புக் பண்ணணும், இல்லைனா டைமை வேஸ்ட் பண்ணணும் அந்த பங்கு கூடயே நம்ம ட்ராவல் பண்ணி. ஸோ இது நமக்கு சேஃப்டியை ஏற்படுத்தாது. ஸோ இதே கோல் இந்தியா ஒரு ₹200 ₹250 அப்படி இருக்குன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அது நம்ம ஒரு வேல்யூ பை அதில் நம்ம வெயிட் பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் ஸோ வேல்யூ இல்லாத இடத்துல முதலீடு பண்ணி வெயிட் பண்ணுறதுல எந்த அர்த்தமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்பெக்குலேட் பண்ணுறதுக்கான நேரம் இது இல்லை நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்ப பொறுமையாக பிஸ்னஸோட ஒரு எதிர்காலத்தை பொறுத்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணத்தில் நம்ம இப்போ இருக்கோங்கிறதையும் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம மார்க்கெட்டில் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதை நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கே இருக்கக்கூடிய பணம் சரியாக போகுது. மந்த்லி வரக்கூடிய இன்கம் அதுக்கே பார்த்திங்கன்னா சரியாக போகுது. ஸோ இன்னும் புது புது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நேரம் இது இல்லை. ஸோ அது அரிதாக ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம ரொம்ப ஸ்பெக்குலேட் பண்ண வேண்டாம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. நான் அதை தான் பண்ணுவேன். ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா எஃப்எம்சிஜி பற்றியான ஒரு ஆர்டிக்கலை நான் இன்றைக்கி நம்ம வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி டீட்டெயில்டாக நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன்.
மேபி ஆர்வம் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு அந்த ஆர்டிக்கிளை படிச்சுட்டு. ஸோ என்னால் வந்து ஒவ்வொரு எஃப்எம்சிஜி பங்குலையும் முதலீடு பண்ண முடியாது. ஏன்னா அந்த பங்குகளோட விலை எனக்கு இந்த மாதிரி இருக்குது. அதை அக்யூர் பண்ணுறதுக்கான சக்தி என்கிட்ட இல்லை. ஸோ எனக்கு எஃப்எம்சிஜி இடிஎஃப் பெட்டராக இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. டெஃபினட்டாக அது பக்கம் போகிறதுல எந்த தவறும் இல்லை. ஸோ பங்குகளை நம்மளால் பிடிக்க முடியல. ஸோ இப்போ போய் ஹெச்யூஎல்ல ஒரு ஒரு குவான்டிட்டி வாங்குறது, ஐடிசியில் போய் ஒரு குவான்டிட்டி வாங்குறது, ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு பங்கில் போய் ஒரு குவான்டிட்டி வாங்குறதுனால வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் எந்த வெல்த்தும் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. மாற நம்ம இந்த மாதிரி இடிஎஃப் பக்கம் போகும்போது ரிஸ்க்கு குறைக்கப்படும். அதே நேரத்தில் ஒரு ரீசனபிளான அமௌண்ட்டை நம்மளால் முதலீடு பண்ண முடியும். ரீசனபிளான ரிட்டர்னை நம்மளால் எதிர்பார்க்க முடியும். ஸோ பெட்டர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இது பக்கம் போகிறது ரொம்பவே பெட்டர் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஸோ யாருனால வந்து இண்டிவிஜுவல் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு ஸ்டாக்கை பிடிக்க முடியாதவர்கள் இடிஎஃப் பக்கம் போகிறது நல்லது. இதே தான் ஐடி பங்குகளுக்கும் அதை தான் முன்னாடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு நிறுவனத்திலையும் நம்மளால் போட முடியல, இன்கேஸ் டவுன்ஃபால் ஆச்சுன்னா அதை கேப்சர் பண்ண முடியல அப்படின்னா இடிஎஃப் பக்கம் போகிறது இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் போகிறது ரொம்ப பெட்டர். 1 2ன்னு வாங்குறதுல எந்த அர்த்தமும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டோ இடிஎஃப் பக்கமோ போனால் டீசெண்டாக நம்மளால் ஒரு அசட்டை வந்து பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ அதுதான் உண்மையும் கூட. இல்லை அது அப்படியெல்லாம் இல்லை, 1 2 வாங்கி என்னால் ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். காலம் பார்த்தீங்கன்னா உணர்த்தும். ஸோ இது நம்ம பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறத பின்வரும் நாட்களில் நம்ம பட்டு உணர்வோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஈரான் வார். ஸோ இந்த ஈரான் வார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அக்ரெசிவாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதில் ஜார்டன் அண்டு குவைத் போன்ற இடத்துலலாம் பெரிய அளவுக்கான தாக்குதல்களை ஈரான் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஈரான் பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் அமெரிக்கா பேஸில் மட்டும் வந்து அட்டாக் நடத்துறதில்ல. ஸோ குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்த தண்ணீர் சுத்திகரிப்பு, கடல் நீரை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரியை பார்த்தீங்கன்னா அடித்து உடச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு நியூஸாக வந்து பார்க்கப்படுது. அண்டு சில ஆயில் இடத்தையும் வந்து அடிச்சிருக்கிறதாகவும் தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அமெரிக்கா பேஸை மட்டும் அடிக்கிறது இல்லை. நம்ம முன்னாடியே இதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ 2 நாடுகளுக்கு சண்டை வருது அப்படின்னா சரி பேஸ் அடிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறதுல எந்த ஒரு நியாயமும் இல்லை. ஸோ ஈரான் என்ன பண்ணணும், அவங்க கப்பல் அமெரிக்க கப்பலை அடித்து உடைச்சாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஸோ அதர்வைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நடக்கக்கூடிய போர்களை நான் நம்பவே இல்லை. ஸோ இந்த போர் எதுக்காக நடக்குது, என்ன லாபத்துக்காக நடக்குது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி என்கிட்ட இல்லை. பட் இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடகமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ போர் அந்தளவுக்கு பண்ணினாலும் கூட சம்மந்தமே இல்லாமல் தாக்குதல் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இதே தான் உக்ரைன் ரஷ்யா வாரும். ஸோ ரஷ்யா நினச்சா அந்த வாரம் என்றைக்கும் வந்து முடிக்கலாம். இப்போ எப்படி இஸ்ரேலுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்ததும் அமெரிக்கா வந்து போரில் குதிச்சு இப்போ அமெரிக்கா போரை நடத்திட்டு இருக்கானோ அதே மாதிரி உக்ரைனுக்காக போரை நடத்தியிருக்கலாம். ஆனால் ஏன் நடத்தலை, ரஷ்யா பவர்ஃபுல்லான நாடு, அங்கே போய் தாக்குதல் நடத்துனா ஸோ திருப்பி அவன் அடிப்பான். அவனோட அடியும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பெரிய அளவுக்கான சேதம் ஏற்படும். இந்த சேதத்தினால ஸோ எப்படியும் அமெரிக்காவோட கை ஓங்கி இருக்கும் என்று சொன்னாலும் கூட இன்னொரு பக்கம் அவங்களுடைய வளர்ச்சி ரொம்பவே வந்து பல ஆண்டுகள் பின்தங்கி போயிடும். அந்த கேப்பை பயன்படுத்தி சைனா அசுர வளர்ச்சி அடைஞ்சிரும். குளோபலில் நம்பர் 1 நாடாக சைனா மாறிடும். ஸோ அதனால் பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அப்படி இருந்தனால உக்ரைன் பக்கம் போகாமல் வந்து இருக்கலாம். அண்டு உக்ரைன் பார்த்திங்கன்னா இத்தனை நாள் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கு. ரஷ்யாவில் பல இடத்துல தாக்குதல் நடத்துது. ரஷ்யா எரிபொருளுக்காக இந்தியா போன்ற நாடுகளை சார்ந்து இருக்கிறதுன்ட்டு வர செய்திகளை நம்பவே முடியல. ரஷ்யா நினச்சா டக்குன்னு முடிக்கலாம். ஆனால் முடிக்காமல் இழுத்துட்டே போகிறத பார்க்கும்போதும் ஏதோ ஒரு பெரிய ஒரு திட்டத்தெல்லாம் இவனுக்கு பண்ணியிருக்கானுங்களோ அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம். இதை வந்து நமக்கு காலம் தான் வந்து உணர்த்தணும். அப்பப்போ இதை காட்டி பங்குச்சந்தையை வந்து கீழே இறக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி நடக்கும்போது நம்ம அந்த இடத்துல பயப்படாமல் ஸோ வரக்கூடிய பெட்டரான சான்ஸை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுட்டு தொடர்ந்து நம்ம பயணம் பண்ணுவோம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஸோ பங்குகள் அப்டேட்குள்ளே நம்ம போவோம். ஸோ ரிலையன்ஸ் ரீட்டைல் கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ ரிலையன்ஸ் ரீட்டைல் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 3 வருடத்துக்கான ரோட் மேப்பை வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ டார்க் ஸ்டோரை வந்து நாங்கள் கணிசமாக வந்து உயர்த்த போகிறோம் அப்படின்னு தான் அவங்க கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்லைன் டெலிவரி ஜியோ மார்ட்டை நாங்கள் இன்னும் பெரிய அளவுக்கு வளர்த்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல குறிக்கோளோடு அவங்க செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ டார்க் ஸ்டோர் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்விக்கி, ஜொமேட்டோவோட டார்க் ஸ்டோர்லாம் அங்கங்கே சிட்டிஸில் இருக்கும். கோயம்புத்தூர் போன்ற பல இடத்துல பார்த்திங்கன்னா இந்த டார்க் ஸ்டோர் இருக்கும். ஸோ இந்த எண்ணிக்கை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறையாவே வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த பிளிங்கிட் எல்லாம் பார்க்கும்போது 2243 இருக்குது. செப்டோ ஒரு 1139 இருக்குது. ஸோ இத்தனை டார்க் ஸ்டோரை வந்து வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போது டிமார்ட் பார்க்கும்போது இந்த டார்க் ஸ்டோர், அதாவது அந்த ஆன்லைன் டெலிவரியை காட்டிலும் ஃபிசிக்கல் டெலிவரி, ஸோ இன்ஸ்டோர் டெலிவரி, இன்ஸ்டோர் பர்ச்சேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 500 கடைகள் கிட்ட வச்சுருப்பாங்க, 550 கடைகள் கிட்ட வச்சுருப்பாங்க. பட் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் டிமார்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்,
இந்த ஆன்லைன் டெலிவரியோட அதிகரிப்பு தான். ஸோ ஆன்லைன் டெலிவரி தொடர்ந்து உயர்ந்த வண்ணமே இருக்குது. எப்படி ஃபுட் டெலிவரி இப்போ ரொம்ப நார்மல் ஆயிருச்சோ, அதே மாதிரி இந்த கிராசரிஸும் வந்து பெரிய அளவுக்கு நார்மல் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக அர்பனில் இது ரொம்ப வேகமாக நடக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பு வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பெரிய அளவுக்கான ஒரு போட்டித்தன்மையை டிமார்ட்டுக்கு ஏற்படுத்தும். ஸோ டிமார்ட் அதான் சூட்டிப்பாக டயர் 2, டயர் 3 சிட்டீஸை வந்து அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. பட் டயர் 2, டயர் 3லேயும் பார்த்தீங்கன்னா ஹெவி காம்படிஷன் இப்போது உருவாக ஆரம்பிச்சிருக்குங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ ரிலையன்ஸ் ரீட்டைல் பெரிய அளவுக்கு பரவி விரிஞ்சு கிடக்குறாங்க. ஸோ ஸ்டோர்ஸாக இருக்கட்டும் 20,000 ஸ்டோருக்கு மேலே வச்சுருக்காங்க. அண்டு டார்க் ஸ்டோரையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஆன்லைன் டெலிவரியும் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப அக்ரஸிவான ஒரு எக்ஸ்பென்ஷன். அதை பேக் பண்ணுறதுக்கான பவர் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்கள் கிட்ட இருக்குது. ஸோ டிமார்ட் இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலநிலைக்கு ஓகேவான ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் ஆன்லைன் பிஸ்னஸை இன்னும் பார்த்திங்கன்னா அவங்க வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பு போகுது. இன்கேஸ் வந்து இதை செய்ய செய்ய தவறே இல்லை, காலதாமதம் பண்ணுனா கண்டிப்பாக பிஸ்னஸ் ஒரு ஆபத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது நாளைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, வருடங்களில் நடக்கலாம், 2 வருடங்களில் நடக்கலாம், இல்லை ஒரு 3 வருடங்களில் நடக்கலாம். அதனால் ஸோ என்றைக்கினாலும் ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் டிமார்ட்டோட செயல்பாடுகளையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஏன்னா இது ஒரு முக்கியமான நிறுவனம். ரொம்ப பிளானடாக அவங்க ஸ்டோர் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் அக்ரெசிவாக ரிலையன்ஸ் வந்து பூந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு போட்டித்தன்மை மிகுந்த இடமா இந்த ரீட்டைல் ஸ்பேஸ் மாறிட்டு இருக்குங்கிறது இதன் மூலிமா நமக்கு புரிய வருது. அடுத்தது ஸோ ஹெச்பிசிஎல் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட 20வது மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை அடைஞ்சிருக்கு. ஸோ இது பெரிய ஒரு விஷயமாக தான் வந்து பார்க்கப்படுது. இந்த வரிசையில் எல்ஐசி இருக்குது, எஸ்பிஐ இதெல்லாம் வந்து இருக்குது. நம்பர் 1ல் டாட்டா இருக்குது, அதை பற்றி நம்ம பார்த்தோம். நம்பர் 5ல் ரிலையன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு 5வது ஒரு பிராண்டாக பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் நிறுவனம் இடம்பெற்றிருக்கு. அதில் நம்ம ஹெச்பிசிஎல் இடம்பெற்றிருப்பதும் ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமாக தான் வந்து பார்க்குறேன். ஸோ வரக்கூடிய ரிசல்ட் எப்படி இந்த ஓஎம்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஓடிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் அதை தாக்கு பிடிச்சி மீண்டு வராங்களா என்ன ஏதுன்ட்டு. ஏன்னா ஃபியூல் காஸ்ட்டை வந்து உயர்த்துறாங்க. அது எந்த அளவுக்கு ஆஃப்செட் பண்ணியிருக்குங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். இல்லை கவர்மெண்ட் ஏதாச்சும் உதவித்தொகையை கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய விலை நமக்கு சூட்டபிளான விலை இல்லை. அதனால் பொறுத்திருந்து பொறுமையாக வேடிக்கை பார்க்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ என்றைக்கு ஒரு பெட்டரான ஒரு லெவலுக்கு வருதோ அன்றைக்கி தான் இந்த மாதிரியான ஓஎம்சி பக்கம் நம்ம போகணும். அதர்வைஸ் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு ஓஎம்சியான பிபிசிஎல் கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ பிபிசிஎல் பார்த்திங்கன்னா இப்போ ப்ரீமியம் எல்பிஜி கனெக்ஷனை வந்து கொண்டு வராங்க. ஸோ பல சிட்டிஸில் வந்து இதை கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாரம்பரிய சிலிண்டர் இல்லாமல் ஸோ இந்த புது சிலிண்டர் அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிற சிலிண்டர் அண்டு அந்த கேஸோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பார்க்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சிலிண்டர்ஸை டெலிவரி பண்ண போகிறதாகவும் ஒரே நாளில் சூப்பர் ஃபாஸ்ட் கனெக்ஷன் கொடுக்க போகிறதாகவும் பல அப்டேட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. புது கனெக்ஷன் எல்லாம் ஒரே நாளில் ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட சில சிட்டிஸில் இது வருது. இதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதாகவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது பிபிசிஎல் கிட்டேருந்து வந்த அப்டேட். அடுத்தது ஸோ இப்போது நவீன் ஜிண்டால் ஸோ இந்த ஜிண்டால் குரூப் பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னா ஃப்ரான்ஸு, யுஎஸ் போன்ற நிறுவனங்கள் அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. எதுக்கு? ஸோ இந்த நியூக்ளியர் பவர் உருவாக்குவதற்காக. ஸோ கிட்டத்தட்ட 18 ஜிகாவாட் 2047க்குள்ளே இந்த நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டியை அடையணும் அப்படின்னு தான் ஜிண்டால் குரூப் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதற்கான ஒரு பேச்சுவார்த்தை பார்த்திங்கன்னா இப்போது ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. லட்சம் கோடியில் முதலீடு பண்ணுறதுக்கு நிறுவனமும் ஆவலாக இருக்காங்க. ஸோ பெரிய அளவுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளருவதற்கான வாய்ப்பு நம் நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி வளரும்போது பல நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா பெரும் வளர்ச்சி அடையுங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஸோ நம்ம நாட்டு முதலீட்டுக்கு டெஃபினட்டாக முக்கியத்துவம் கொடுக்கணும். செகண்டரி தான் குளோபல் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதை நான் எப்பவும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். என்ன தான் நான் குளோபல் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் கூட ஸோ ப்ரைமரி எனக்கு இந்தியன் மார்க்கெட் தான். இந்தியனோட வளர்ச்சி நம்ம நாட்டோட வளர்ச்சி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இன்னும் ஒரு வளர்ச்சியை பெறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம நகர ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உலகத்தோட நகர்வுக்கு ஏற்றபடி நம்மளும் நகர ஆரம்பித்து விட்டோம். ஸோ பல விஷயங்களையும் நம்ம முன்னேறி வந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இதன் பக்கம் நம்ம மார்க்கெட் பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்கிறது என்னோட ஒரு கருத்து. அடுத்தது ஸோ சைனா இவன் பார்த்திங்கன்னா கட்டுக்கடங்காமல் ஓடிக்கிட்டே இருக்கான். வாடா என் கூட போட்டிக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி எல்லா துறையிலுமே சிறந்து செயல்படக்கூடிய ஒரு நாடாக சைனா பார்த்திங்கன்னா இப்போது இருக்குங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. பிரைன்கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஸோ நம்ம பிரைனில் திங்க் பண்ணக்கூடிய விஷயங்களை ரோபோ பண்ணும், பிரைன் மூலிமா நம்ம ரோபோட்டை ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை வந்து கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ எங்கேயோ போயிட்டுருக்கு இந்த ஏஐ டெக்னாலஜி, அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஃபிசிக்கல் ஏஐ பார்க்கும்போது
பெரிய அளவுக்கான ஒரு மாற்றத்த கொண்டு வருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இந்த மைத்தோஸ், ஃபேபிள் ஸோ இந்த மாரி இருக்கிறத விட ஃபிசிக்கல் ஏஐல பெரிய அளவுக்கு பணம் ஜெனரேட் பண்றதுக்கு நிறுவனங்கள் போட்டி போட்டுட்டு இருக்கு. எல்லாம் புதுமையான நிறுவனங்கள். ஸோ இதில ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். பட் கரெக்ட்டா மேபி சிக்கிருச்சுன்னா, ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ரிட்டர்ன நம்ம ஜெனரேட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ நம்ம இதெல்லாம் ஆய்வு பண்ணுவோம் தொடர்ந்து. ஸோ இத பற்றியெல்லாம் நம்ம விவரமா விவரிக்கவும் செய்வோம். ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பை மக்களே!